56வது ஜிஎஸ்டி கவுன்சில் 2 நாள் கூட்டம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் நேற்று தொடங்கியது. அனைத்து மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் 12%, 28% ஆகிய வரி அடுக்குகளை நீக்கவும், 5%, 18% ஆகிய 2 வரி அடுக்குகளை மட்டும் நடைமுறைப்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டது. 33 உயிர்காக்கும் மருந்துகள், தனிநபர் மற்றும் மருத்துவ காப்பீடுகள் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். பன்னீர், பிரெட் உள்ளிட்டவற்றிற்கு ஜிஎஸ்டியில் விலக்கு அளிக்கப்பட உள்ளன. பால் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், டூத் பேஸ்ட், சோப், வெண்ணெய், நெய், டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகளுக்கு உள்ளிட்டவற்றிற்கும் 5% வரி விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். சிறிய ரக கார்கள் மற்றும் பைக்குகள், ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், ஏசி மற்றும் 32 அங்குலத்திற்கு மேல் உள்ள டிவிக்கள், மானிட்டர்கள், புரொஜெக்டர்களுக்கான ஜிஎஸ்டியும் 18% குறைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் பேருந்துகள், டிரக்குகள், ஆம்புலன்ஸ்கள் ஆகிய வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி 28%-இருந்து 18% குறைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் மற்றும் பெரிய ரக கார்களுக்கான வரி 40% விதிக்கப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை வருகிற 22ஆம் தேதி அமல்படுத்த மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வரி குறைப்பால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட மத்திய அரசு இழப்பீடு தர வேண்டும் என்று தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்க உள்ளிட்ட சில மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.